ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Hi-Inno சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் தாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, சூப்பரான டேஸ்ட்டில் இந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் நிறைய விதமான ஐஸ்கிரீம் குல்ஃபி எல்லாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக 4 பொருளை வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் இந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி அப்பப்போ கலரி விட்டுக்கோங்க. சைட்லெல்லாம் ஆடப்படியாமல் அதையும் சேர்த்து இந்த பாலோட நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு க்ரீமோ கண்டென்ஸ்டு மில்க் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, கார்ன்ஃப்ளவர் கூட தேவையில்லை. வெறும் பாலை வச்சு சூப்பரான டேஸ்ட்ல இந்த கஸ்டர்ட் பவுடர் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட போறேன். பால் இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுப்பு சிம்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். திக்கான பாலா இருந்தா உங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம ஃபுல் ஃபேட் உள்ள மில்க் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன். இந்த பால் குதிச்சிட்டு இருக்கட்டும். நம்ம இதுல வந்துட்டு கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல், சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன். இன்னைக்கு நான் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர்லாம் இன்னும் சேர்க்க போறதில்ல. அதுக்கு பதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் தான் எடுத்திருக்கேன். இதோட அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் இப்போ அவைலபிளா இருக்கு உங்களுக்கு. இதோட நம்ம பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்க தண்ணி கூட சேர்த்தும் சின்ன சின்ன கட்டிலாம் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம டைரக்டா பால்ல சேர்த்தோம் அப்படின்னா கட்டி கட்டி ஆயிடும். அதனால இந்த மாதிரி தனியா ஒரு பவுல்ல நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியோ இல்ல பாலை விட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பால்ல சேர்த்து கலந்தோம் அப்படின்னா உங்களுக்கு கட்டிப்படாம ஐஸ்கிரீம் நல்லா ஸ்மூத்தா இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட பால் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்க அதுக்கு மேல் கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிலாம் எதுவுமே இல்லாம நல்லா கரைச்சிட்டேன். இப்ப பால் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. சைட்ல எல்லாம் ஆட படிக்குது பாருங்க. அதை அப்பப்போ எடுத்து விட்டுட்டே இருங்க. இப்ப இதுல நம்ம இனிப்புக்காக வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 1/4 கப் அளவுக்கு சக்கரை கரெக்டா இருக்கும். சக்கரை சேர்த்து சக்கரை கரையிற வரைக்கும் நல்லா நான் கொதிக்க விட்டுக்கிறேன். நான் சேர்த்த சக்கரை நல்லா பாலோட சேர்த்து கரைஞ்சிருச்சு. இப்போ நான் தனியா கலந்து வச்சிருந்த அந்த கஸ்டர்ட் பவுடர், பால் பவுடரையும் சேர்த்து நம்ம இந்த பால்ல சேர்த்து கலந்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா கைவிடாம அப்பப்போ கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா சின்ன சின்ன கட்டி மாதிரி ஆயிடும். அதனால அடுப்பு சிம்ல வச்சுட்டு நம்ம சேர்த்த அந்த கஸ்டர்ட் பவுடர், மில்க் பவுடர் வந்துட்டு இந்த பாலோட சேர்ந்து நல்லா கொதிக்கணும். நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுமே பால் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாம நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி கைவிடாம கலக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விடணும். இது அப்படியே இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறமா நல்லாவே திக்கா இருக்கு பாருங்க. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா பிளண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்மூத்தா டேஸ்டியா இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிக்சியில சேர்த்துட்டு நல்லா பிளண்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, நான் நல்லா பிளண்ட் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, ஆனா சின்ன சின்ன கட்டி மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம நல்லா ஸ்மூத்தா இருக்கு பாருங்க. இப்போ நான் இதை வேற ஒரு ட்ரேல மாத்திக்கிறேன். நீங்க சில்வர் டிஃபன் பாக்ஸ் இருந்தா, டிஃபன் பாக்ஸ் இல்ல மூடி போட்ட எந்த ஒரு பாக்ஸ் இருந்தாலும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த கேக் ட்ரே யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ இதை நம்ம அப்படியே ஃப்ரீசர்ல வச்சோம் அப்படின்னா மேல ஐஸ் வந்துட்டு படிஞ்சிடும். அதனால இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் அப்படி இல்ல பிளாஸ்டிக் கவர் இல்ல பால் கவர், இந்த மாதிரி உங்ககிட்ட எந்த பிளாஸ்டிக் கவர் இருந்தாலும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப்படி இல்லைனாலும் நீங்க டிஃபன் பாக்ஸ் இருந்தது அப்படின்னா மூடி போட்ட பாக்ஸ், இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் எதுவா இருந்தாலும் மூடி போட்டுட்டு நம்ம ஃப்ரீசர்ல வச்சோம் அப்படின்னா மேல அந்த ஐஸ் படியாம இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம இது ஒரு 8 ஹவர்ஸ்க்கு ஃப்ரீசர்ல வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நைட் ஃபுல்லா இருந்துட்டு நீங்க மறுநாள் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா செட் ஆயிடும். இப்போ நான் ஒரு நைட் ஃபுல்லா வச்சிருந்தேன். ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்கூப் இல்ல நீங்க நார்மல் வீட்டுல சின்ன சட்னி கரண்டி இருந்தா நீங்க அதை வச்சு கூட நம்ம எடுக்கலாம். நல்லா சூப்பரான டேஸ்ட்ல ரொம்ப ஸ்மூத்தாவும் டேஸ்டியான நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஐஸ்கிரீம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம கடையில வாங்குற அதே டேஸ்ட்லி தாங்க இருக்கும் பாருங்க. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. அந்த அளவுக்கு சூப்பரா ரொம்ப ஸ்மூத்தா டேஸ்டியான நம்மளோட கஸ்டர்ட் பவுடர் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறதுக்கு க்ரீமோ கார்ன்ஃபிளவர் இல்ல கண்டென்ஸ் மில்க் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சூப்பரான டேஸ்ட்ல ஐஸ்கிரீமை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா Hi-Inno சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.